கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் மீண்டும் சர்ச்சையாக தொடங்கி இருக்கிறார். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக விட்டு வெளியேறி பாஜக, திமுக அல்லது தாவேகாவில் இணைய போறான்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் ஒரு புறம் இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தோம்னா ஒன்றுபட்ட அதிமுக ஒருங்கிணைக்க செங்கோட்டையன் அவர் விரும்புகிறான்ற மாதிரி ஒரு கருத்து வருகிறது. அவர்களுடைய அலுவலகத்துக்கு கூட தந்தை பெரியார் அவர்களுடைய படத்தை கூட இந்த தினம் புதுசாக வடிவமைக்கப்படுற மாதிரி ஒரு கருத்து வருது. செங்கோட்டையன் அவர்கள் மீண்டும் சர்ச்சையாக இருக்க நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க? திராவிட கருத்தியல் வலுவாக நிற்க வேண்டிய காலகட்டம் என்பதை உணர்த்துகின்ற வகையில்தான் பெரும்பாலும் இப்போ அதிமுக அலுவலகங்களில் பெரியார் படம்லாம் தூசி தட்டி வைக்கப்படுவது கிடையாது. புரட்சித்திலே அம்மாவிடமே வைக்கிறது இல்லை. அப்படி ஒரு கேவலமான நிலைமை எடப்பாடி பொதுச்செயலாளர் வந்ததுக்கு பின்னாடி வந்துருச்சு. இன்னைக்கு செங்கோட்டையன் அலுவலகத்தில் நம்முடைய தந்தை பெரியார் படம்லாம் புதுப்பிச்சு வைக்கிறாங்கன்னா புதிய எண்ணம், புதிய சிந்தனை. ஆனால் செங்கோட்டையனை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆரம்ப காலகட்டம் தொட்டு ஒரு தூண் போன்று அதிமுகவில் உண்மையாக விசுவாசமாக இருக்கக்கூடியவர் தான். அதில் துளி அளவு மாற்று கருத்தும் கிடையாது. படை தளபதியாக அதிமுகவில் இருந்தவர் இன்றைக்கும் இருப்பார், நாளையும் இருப்பார். கட்சி மாறுவார், தவக்கலை கட்சிக்கு போவார்ன்றதெல்லாம் தவறான செய்தி. அவர் கட்சி, அவர் உருவாக்கிய கட்சி, அவர் ரத்தம் சிந்திய கட்சி. இந்த கட்சியை விட்டுலாம் அவர் நிச்சயம் போக மாட்டான்றதுக்கு நான் 100% உங்களுக்கு உறுதிமொழி சொல்லுவேன். ஆனால் சகிப்புத்தன்மை உடையவர், பொறுமைசாலி, பணிவானவர், தொண்டர்களிடத்திலே அன்பாக நடந்து கொள்வார். இதெல்லாம் அவர்களுடைய தனி சிறப்பான குணாம்சங்கள். எடுத்தறி யாரையும் பேச மாட்டார். அப்பேற்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் தன்னை விட ஜூனியர் யாரு எடப்பாடி பழனிசாமி, நம்ம இன்றைய புரட்சி தலைவராக புரட்சி தமிழனாக இன்னைக்கு நடமாடிட்டு இருக்கிற நினைச்சிட்டு இருக்கிற ஒரு கேவலப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தன் நிலையை அறியாமல் இன்றைக்கு மெய்மறந்து அலைகிற ஒரு பிறவியாக ஈனப்பிறவியாக எடப்பாடி அலைஞ்சிட்டு இருக்க. ஆனா பதவி வரும்போது பணி வர வேண்டும் தோழா அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு பாடல்ல பண்ண மாதிரி செங்கோட்டையெல்லாம் பணிவா இருக்கக்கூடியவர். பணிவே அவருக்கு உயர்வை தந்திருக்கிறது. அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னால் முதலமைச்சராக பொதுச்செயலாளர் கட்சியை நடத்துவதற்கு கொங்கு மண்டலத்திலே அனைவரையும் இணக்கமாக செல்வதற்கு, வலுவாக வேகமாக கட்சி நடத்துவதற்கு, அனைவரையும் அரவணைத்து செல்வதற்கு ஒரு பாங்கானவர் செங்கோட்டையன். ஆனா அவரை புழுவலின் கீழாக மதித்து எடப்பாடி பழனிசாமி வைத்திருந்தார். சுயமரியாதையை கிள்ளி பார்த்தா, சுயமரியாதைக்கு மிக பெரும் பங்கம் ஏற்படுகின்ற பொழுதுதான் அவர் கொதித்து போயிருந்தார். அந்த கொதிப்பை வெளியில் சொல்லவில்லை. கட்சியில் ஆரோக்கியம் இல்லை. தனிப்பட்ட செங்கோட்டையனுக்கு மதிப்பு மரியாதை என்றைக்கும் அவர் பெரிதாக எடுத்துக்கொண்டதில்லை. எனக்கு தெரிஞ்ச அளவுல தனக்கு என்ன அப்படின்னு நினைக்கல. எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் அதிமுக இருக்கும் புரட்சித்திலே அம்மா சொன்னாங்க. ஆனா அம்மா மறைவுக்கு பின்னால் ஒரு தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமியால் வெற்றி பெற முடியவில்லை. இதை அவர் உணரல. நாடாளுமன்ற தேர்தலின் போது மாபெரும் தோல்வியை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி தோல்வியடைஞ்சதற்கு பின்னால் செங்கோட்டையன் தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் போய் பார்த்தாங்க. இன்னைக்கு வரைக்கும்
எடப்பாடி பழனிசாமி அப்படி யாருமே பார்க்கலன்ட்டார். ஆனா ஊடகங்களில் கசிஞ்சு செய்தி ஆயிடுச்சு. செங்கோட்டையன் பேட்டியிலே சொல்லிட்டார். பார்த்தோம் என்ன அவங்க பார்த்தாங்க, அவங்களுக்கு எதுவும் பதவி கேட்டாங்களா? இல்ல. அவங்க என்ன கேட்டாங்க, தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறோமே, இரட்டை தலைமை ஒருங்கிணைப்பாளர் இணைப்பாளர் OPS EPS இருந்தீங்க, முதல்வர் துணை முதல்வராக இருந்தீங்க, 2019 ஆளுங்கட்சியா இருந்தோம், தோற்றோம், இடைத்தேர்தலை தோல்வியை சந்திக்கிறோம், உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கிறோம், சட்டமன்றத்திலே சந்திக்கிறோம். OPS உங்களுக்கு முதலமைச்சர் பதவி விட்டு கொடுத்தார், எதிர்கட்சி தலைவர் பதவி விட்டு கொடுத்தார், ஒற்றை தலைமை வேண்டாம் என்று பொதுச் செயலாளர் தலைமையாக ஒற்றை தலைமை வேண்டும் என்று, இரட்டை தலைமை வேண்டாம் என்று ஒற்றை தலைமையாக பன்னீர்செல்வத்தை கட்சியை விட்டு நீக்கிட்டு ஒற்றை தலைமை எடப்பாடியை போட்டாச்சு. இன்னைக்கு வெற்றி இல்லை, வெற்றியை நோக்கி செல்லல. வெற்றியும் தோல்வியும் அரசியலில் ஜகசம். ஆனால் தோல்வியே இருந்துகிட்டு கூடாது, வெற்றி காட்டணும்ல. எடப்பாடி பழனிசாமியை தலைமையேற்றதுக்கு பின்பாக அவர் முதலமைச்சராக இருக்கும்போது, அவங்க டெல்லியில் ஆளுங்கட்சியா பாஜக இருக்கும்போது கூட்டணி வைத்து உங்களால ஜெயிக்க முடியல, வெற்றி பெற முடியல, வெற்றிகரமாக அதிமுக நடத்த முடியல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10% ஓட்டு குறைந்திருக்கு அதிமுகவுக்கு. கன்னியாகுமரி தொகுதியில் 5வது இடத்துக்கு சென்றிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே தேர்தலை சந்திச்சு. வேட்டைக்காடு இல்ல உனக்கு. மதுரையில் இன்னைக்கு ஒரு பேச்சு வர, மானகட்ட பேச்சு. மதுரை கோட்டை அதிமுகவின் 1980 மதுரை மேற்கு தொகுதியில் புரட்சி தலைவர் இமாலயா வெற்றி பெற்றார். அந்த மதுரை கோட்டை இன்னைக்கு வந்து பேசுற 2வது இடம் சீனிவாசன், ஊர் உலகத்துக்கு தெரியாத ராம சீனிவாசன் இங்கே 2வது இடம் பெறுகிறார். அதிமுக 3வது இடம் செல்லுகிறது. மானங்கெட்டவர்களுக்கு மதுரையில் ஒரு கூட்டம் ஒரு தேவையா? ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் 3 லட்சம் ஓட்டு, 90,000 ஓட்டு வாங்கின உதயகுமார் தலைமையில் சந்தித்து வெக்கமில்லை. தேனியில ஆண்டிபட்டியில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி போடியில வெற்றி பெற்ற தொகுதி, 2 முதலமைச்சர்களை நாட்டுக்கு தந்த தொகுதி ஆண்டிபட்டி போடி. 90,000 ஓட்டு வாங்குறீங்க, வெக்கமா இல்லையா? இந்த நிலைமை எல்லாம் ஆராய்ந்துதான் செங்கோட்டையர் ஒரு முடிவெடுக்கிறார். அனைவரையும் ஒருங்கிணைத்தால் தான் அதிமுக தோல்வியை மறுபரிசீலனை பண்ண. எந்த மனுஷனா இருந்தாலும் வாழ்க்கையிலே தனிப்பட்ட முறையிலேயே தொடர் தோல்வி என்பது தோண்டு விடாமல் இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து அந்த தோல்விக்கான காரணத்தை எந்த மனிதனும் ஆராய வேண்டும். ஏன் தொடர்ந்து தோல்வி? விழுந்த இடத்திலேயே படுத்து கிடக்க கூடாது, எழுந்திருக்க வேண்டும், எழுந்திருக்க முயற்சி செய்யணும். எடப்பாடி பழனிசாமி 2019 விழுந்த இடத்திலே படுத்து கிடக்க எந்திரிக்க மாட்டேன்ற. செங்கோட்டையன் போன்றவர்கள், தங்கமணி போன்றவர்கள், வேலுமணி அனைவருமே போய் பார்க்கிறாங்க. அவர்கள் பார்த்தார்கள் என்று சொல்றது கூட உனக்கு தைரியம் இல்லை. அவ்வளவு பெரிய அகம்பாவிதம் எடப்பாடி பழனிசாமி இல்லையா? அதனாலதான் தொடர்ச்சியாக செங்கோட்டையனை புறக்கணித்தார். அவர் தன்னை புறக்கணிக்கிற பத்தி கவலைப்படல. ஆனா இந்த இடத்துல பாஜக என்ன செய்யுது? அதிமுகவை கபலீகரம் பண்ண பார்க்குது, அதிமுகவை அழிக்க நினைக்குது, சல்லியா உடைக்க நினைக்குது. செங்கோட்டையனை திடீர்னு கூப்பிட்டு நிர்மலா சீதாராமனை சந்திக்க வைக்கிறாங்க. திடீர்னு அவருக்கு மத்திய பாதுகாப்பு படை, அவருக்கு யாரையும் ஒரு சின்ன எறும்பு கூட அடிக்க மாட்டாரு, அவருக்கு மத்திய பாதுகாப்பு கூட இருக்கு, அவருக்கு எதிர்ப்பே கிடையாது. இது பாஜக உள்ள அரசியல். வேலுமணியை கைக்குள்ள பிடிக்குது. 30 MLA வேலுமணி கையில் இருக்காங்க. இப்ப இங்க ஒருத்தர் எட்டப்ப இருக்கான், தெரியுமில்ல உங்களுக்கு யாருன்னு? பிறவியிலே எட்டப்பேன், பிறந்தது வளர்ந்தது வாழ்ந்து கொண்டிருப்பது. நாளை எட்டப்ப இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டு பின்னாடி திடுறான். ஆனால் கரெக்டாக பின்னாடி குழி வெட்டிக்கிட்டே போகிறேன், அது அவருக்கு தெரியல. OPS குழி வெட்டினாவே அவன் தான். நான் விடுகதை சொல்கிறேன் யாருண்டு. சில நேரம் மொட்டையை போட்டிருப்பான், சில நேரம் தாடி வச்சிருப்பான், சிலரும் தாடி எடுத்திருப்பான், சிலர் மீசை முட்டு வச்சிருப்பான், சில நேரம் காய் வேஸ்டி கட்டிருப்பான், வெள்ளை சட்டையை போட்டிருப்பான், வெள்ளை சட்டையை போடுவான், காய் வேஸ்டி கட்டுவான்.
சிலர் செருப்பு போட மாட்டேன்னுவான். ஆனால் அவனுங்க பார்த்தீங்களா சின்னம்மா எங்கள் குலதெய்வம்னுவான். ஆனால் கரெக்டாக சின்னம்மாவை சிவாஜி ஜெயிலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு தான் வீட்டில் வந்து பாயசம் சாப்பிடுவான். நன்றியின் இலக்கணம் ஓபிஎஸ்ன்னுவான். சொல்லிட்டு பதவியில் அவரை பிடுங்கி விட்டுட்டு போய் பண்ணை வீட்டில் சந்தித்து உங்கள் பின்னாடி தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு கரெக்டாக பெரிய குழியை தோண்டி பின்னாடியே கீழே விழுற மாதிரி வச்சுட்டு வந்துடுவான் ஓபிஎஸ்க்கு. ஓபிஎஸ் விரட்டி விட்டா அழுத்தான். இப்போ அவன் தான் டூர் எடுத்து அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்கான். அவனை ஒரு கோயில் கட்டிக்கிடுவான். அங்கேயே அவங்க அப்பா பணத்தையும் புதைச்சிக்கிடுவான். அங்கேயே அம்மாவுக்கு கோயிலுக்கும் சொல்லுவேன். அங்கேயும் கிணப்பைய போவார்ட்டு போய். இப்போ அவன் ஒரு பெரிய துரோகி, லேகி வியாபாரி. துரோகத்தை லேகியமாக செஞ்சு வித்துப்பிடுவான். விற்பனை வியாபாரியா அதிமுகவில் துரோகத்தின் லேகிய வியாபாரியா ஆர்பி உதயகுமார். அவன் இப்போ கூட திடுறான் எடப்பாடி கூட. கரெக்டாக நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க. எடப்பாடிக்கு குழி தோண்டி கிளீனாக கீழே விளைவிக்கிற வேண்டியதில் முதல் ஆர்பி உதயகுமார் தான் அவன் இருக்கான். இப்படி பேரை நம்பிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அகம்பாவிதமாக ஆணவமாக ஒரு நம்முடைய தளபதி ஸ்டாலின் கூட அண்மையில் பேசியிருந்தாரு. ஓ நினைப்ப நான் புரட்சி தலைவர் நினைப்பா இல்லை புரட்சி தலைவர் அம்மா நினைப்பா? உனக்கு யார் பேச்சும் கேட்கறதில்ல. நாங்கள் என்ன சொல்றோம்னு கேட்டால் திமுக அதிமுக ரெண்டு தான் தமிழ்நாட்டில் இருக்கணும். காவி கூட்டத்துக்கு இங்கே இடமே கிடையாது. சங்கி கூட்டம் தமிழ்நாட்டில் நுழையக்கூடாது. இரட்டலையை ஒழித்து விட்டு தாமரையை இங்க மலைக்க வைக்கலாம் நினைக்கிறான். நடக்கக்கூடாது. இதான் ஒரு புரட்சி தலைவருடைய தொண்டை, புரட்சி தலைவர் அம்மா தொண்டனுடைய உள்ளபூர்வமான ஒரு எண்ணம். அதிமுகவை அழிக்கிறான் பாஜக கண்ணு முன்னாடி. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி துணை போறோம். உனக்கு வயசு என்ன 72 ஆச்சு. உன் நிலைமையை நீ யோசிச்சுட்டே இருக்க. புரட்சி தலைவி சொன்னாங்களே 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக இருக்கணும்னு சொல்லி, அதுக்கு இந்த கட்சியை காப்பாத்துறதுக்கு என்ன நீங்க திட்டம் வச்சிருக்கீங்க? யாராவது ஒரு ஆள் நம்ம ஸ்ட்ரென்த் பத்தாது, தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்கோம். பாஜக 2 சீட்டும் கூட தமிழ்நாட்டில் நிற்கிற தகுதி இல்லாத ஒரு கட்சி. அவன் மிரட்டுறான் நம்மளை அப்படின்னு. ஒரு யாருக்காவது தொண்டனுக்கு ரோசம் இருக்கு. ஏடிஎம்கே தொண்டை பாஜக தொண்டை சொல்றேன். நீ அதிமுக அழிக்கிறதுக்கு எம்ஜிஆர் தொண்டனுக்கு தெரியுது. ரெட்டலையை முடக்கணும் நீதான். சின்னமா சசிகலாவுக்கு பதவி பிரமாணம் பண்ணாம அக்கரகா சிறைக்கு அடைச்சது நீதான் தெரியும். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மிரட்டுறதுக்கு நீதான். அதிமுக தலைவர்களை பூரா குடும்பியை பூரா பிடிச்சி வச்சிருக்கு நீதான். இதெல்லாம் தெரியும் பாஜக சித்து விளையாட்டு. ஆனா அதிமுக தலைவர்களை நான் செங்கோட்டையை நான் வாய் திறக்கிறேன்றாரு. காலதாமதம் இன்னும் 7 மாசம் தான் இருக்கு. எனக்கு கிடைக்கிற தகவல் சின்னம்மா சசிகலா அவருடைய அறிக்கை 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. இன்னும் அவருடைய அறிக்கை ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும், வலுவா இருக்கணும். நீங்க வலுவா இந்த கட்சியை நடத்தக்கூடிய தகுதி இருக்கு, ஆற்றல் இருக்கு. ஆனா டெல்லிக்கு இன்னும் நீங்களும் அச்சமடைஞ்சிருக்கீங்க தான் என்னுடைய கருத்து. அதனால யார் வருத்தப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. நான் கட்சி நன்மை கருதி பேசுறேன். பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி, தாமரையுடன் கூட்டணி என்று சொல்லி மோடியின் பெயரை பயன்படுத்தி அதிமுக எந்த பிரிவும் தமிழ்நாட்டில் நடமாட அதிமுக தொண்டை அனுமதிக்க மாட்டான். புரட்சி தலைவரின் தொண்டை அனுமதிக்க மாட்டான். அப்படியே அதிமுக சன்னம் சன்னமா அழிச்சுக்கிட்டு இருக்கான் பிஜேபி. வேதனை கண்ணீர் வடிக்கிற அதிமுக தொண்டை. ரத்தம் சிந்தி வளர்த்த இயக்கம்டா பூலாவரி சுகுமாரனும் வத்தல கூண்டு ஆறுமுகம் சிந்திய ரத்தத்தால் உருவான அதிமுகவை அழிக்கிறத எப்படி தாங்க முடியும்? தொண்டை பதவிக்கு ஆசைப்படல, தொண்டை மந்திரி பதவிக்கு ஆசைப்படல, எம்எல்ஏ ஆக நினைக்கல. அந்த எம்ஜிஆர் உருவாக்கின கொடியும் அந்த அம்மா காப்பாற்றிய இயக்கம் வேணுமே. அந்த அண்ணா பொறித்த கொடியை இன்றைக்கு கொண்டு போய் காவி கொடியுடன் அடகு வச்சுட்டீங்கடா பாவிகளான்னு கொதிச்சு போயிருக்கான். ஒரு தொண்டை ரோசமான தொண்டை. அண்ணாவின் கொடி பொறித்த தொண்டன் ரெட்டலை கோட்டு போட்ட தொண்டை தாமரைக்கு போடுவானா? அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல செங்கோட்டையுடைய குரல் வலிமையா இருக்கணும். 5ஆம் தேதி பேசுவீங்க. எடப்பாடியை தவிர்த்துட்டு ஒண்ணு சேருங்க. அதான் நடக்கும் எதிர்பார்க்கிறேன். இதை விட என்ன நீங்க வாய்ப்பு கொடுக்க முடியும் எடப்பாடிக்கு? பெரிய சிம்மசோப்பனமான தலைவனா எடப்பாடி? கோடி கோடியாக கொள்ளையடிச்ச பணத்தை வைத்து கூவத்தூரில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி
கோடான கோடியை இந்த மண்ணில் செலவு செய்து விட்டு முதலமைச்சர் பதவியை உட்கார்ந்து ருசித்த எடப்பாடி பழனிசாமி எதுக்கு அதிகாரத்துக்கு வர துடிக்கிற? வர முடியும் உன்னால? திராவிட இயக்கத்தை அழிப்பதற்கு பாஜக சதி செய்து நீ உன் மகனை காப்பாத்துறதுக்காக உன் சம்மந்தியை காப்பாத்துறதுக்காக கொண்டு போய் அடகு வச்சுட்டாங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் தங்கமணிலாம் பேசினால்தான் நீ யார் ஒரு ஆள் கூட எதிர்த்து எடப்பாடி எதிர்த்து முன்னாள் அமைச்சர்கள் பேசுறதுக்கு தயார் இல்லையே. காரணம் என்ன? நீங்கள் தயார் ஆனால்தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும். செங்கோட்டையின் குரல் டெல்லி ஏகாதிபத்திய எதிர்த்து குரலா இருக்க வேண்டும். திராவிட இயக்கத்தை பிளவுபடுத்துகின்ற எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அதிமுகவை அழிக்க நினைக்கிற பாஜகவை எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டும். மாநில உரிமைகளை நசுக்குகின்ற பாஜகவை எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டும். லேடியா மோடியான்னு கேட்டு பாஜகவின் அலையை தமிழகத்தில் தடுத்து நிறுத்திய புரட்சி தலைவர் அம்மாவின் குரலாக செங்கோட்டையின் குரல் இருக்கணும். RSS ஏன் தடை செய்ய வேண்டும் என்று புரட்சி தலைவர் நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் பேசினார் முதலமைச்சர் இருக்கும்போது. அவருடைய புரட்சி தலைவரின் குரலாக செங்கோட்டையின் குரல் இருக்கணும். எடப்பாடி ஒன்றும் பெரிய தலைவரை தூக்கி எறிங்க. OPS சொல்றாரு எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை நான் வரேன்றாரு. சேர்க்கலாம்ல? எடப்பாடி உங்க அப்பா வீட்டு கட்சியா? அதிமுக உங்க அப்பா வீட்டு கட்சியா? உங்க ஆத்தா வீட்டு கட்சியா? உங்க ஆய் வீட்டு கட்சியா? உங்க அடுப்பாங்கரையில கொண்டு போய் அதிமுக வைக்கலாம் நினைக்கிறியா? டெல்லிக்காரனுக்கு அடவு வைக்கலாம் நினைக்கிறியா? ஒருங்கிணைவதில் அதிமுக ஒருங்கிணைப்பதில் என்ன தடை? சசிகலா அதிமுக ஒருங்கிணைக்கின்றாங்க. சட்டப்படி நீ பொதுச்செயலாளராக வந்திருக்கிற. நான் இந்த ஒரு தடவை இருக்கிறேன்னு சொல்லு. வயசு 72 ஆச்சுன்னு சொல்லு. முதலமைச்சர் பதவிக்கு யாரும் போட்டி போடுறாங்களா? செங்கோட்டை முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போட்டு எப்பயும் வந்திருப்பார்ல. கூத்தூரே நடந்திருக்கும்ல. பன்னீர்செல்வம் பதவியை வேணான்ட்டார்ல. டிடிவி நான் தேர்தலே போட்டியிடவில்லைன்ட்டாரு. இன்னைக்கு டிடிவி நான் என்டிஏல இல்லைன்ட்டாரு. டிசம்பர்ல தான் முடிவு சொல்ல முடியும்ட்டாரு. அப்ப அனைவரும் ஒருமுகமாக வேண்டும். ஒருமுகம் ஆனாதான் அதிமுக வலுவான கட்சியா இருக்கும். எடப்பாடி ஒத்து வரலண்டா எடப்பாடி இல்லாத அதிமுக பாஜகவை எதிர்க்கக்கூடிய திராவிட இயக்கத்துடைய ஒரு போர்வாளாக செங்கோட்டையின் குரல் இருந்தால் தொண்டர்கள் இந்த பக்கம் வர தயாரா இருக்கிறார். நீங்களும் ஒரு சங்கியாக சமிக்கை கொடுத்தால் சங்கியின் சமிக்கை எதிர்ப்பதற்கும் தொண்டர்கள் தயார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக எதிர்ப்பு தான் இங்கே திராவிட இயக்கத்தின் கொள்கை லட்சியம். அல்ல செங்கோட்டையுடைய குரல் வலுவான குரலாக பாஜக எதிர்த்து எடப்பாடியுடைய அடாவித்தனத்தை சர்வதிகாரத்தனத்தை எதிர்த்து அதிமுகவை ஒருங்கிணைக்கும் குரலாக ஒலிக்க வேண்டும் என்பது அதிமுக தொண்டர்களின் விருப்பம். நன்றி சார். நன்றி.